ஹாய் ஹலோ. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற மனித நேயத்துக்கு என்னோட மன்மார்ந்த நன்றி. இப்போ நம்ம மனித நேயம் பற்றி பேசணும்னா பெரும் குறைகாரம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ இருக்கிற மனித நேயத்துக்கும் இப்போ இருக்கிற மனித நேயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதநேயம் எப்படி வாழ்கிறாங்கன்றது அந்த காலத்தை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குனாங்க. பட் அது இந்த காலத்தில் அது ஒரு மாதிரி தெரியாது. ஆனால் அந்த காலத்துக்கு மனிதநேயம் ஆனால் அந்தளவுக்கு பெருமையாகவும் வலுவாகவும் நல்ல சாமர்த்தியமும் இருந்தது. இப்போ இருக்கிற மனிதநேயம் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் அது குறைவாக ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அப்புறம் இந்த விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு மனிதனை அந்தளவுக்கு மதிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம பேசுகிற பேச்சு கூட அது வேற விதம் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மனிதநேயம்ன்றது இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல வரேன். ஸோ what is it definitely of the definition of the மனிதநேயம் according to the since 1965 something. அப்போ எப்படின்னா மனிதநேயம் எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பம்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அத்தை, மாமா, சித்தண்ண, பேரண்ணன், பெரியப்பா, சித்தப்பா, ஆயா, கொள்ளிப்பாட்டி, அந்த பாட்டி, தாத்தா, அப்புறம் அங்கே இங்கே எங்கே அப்படின்னு சேர்த்து ஒரு 25 பேர் ஆகிடுச்சு. இப்போது அந்த டெக்னாலஜி வளர்ந்து அந்த மனிதநேயம்ன்றது குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன் இந்த டெக்னாலஜினால இது குறைஞ்சிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னா, இந்த நிறைய விஷயம் இருக்கலாம். அவங்கவுங்க ப்ரைவசி, அதாவது சில விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிறது, சில விஷயங்கள் கேட்டு கற்றுக்கிறது, சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிறது. ஸோ இதனால் நிறைய விஷயத்தில் நம்ம ஃபார்மலாக இல்லை அன்ஃபார்மலாக நடந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ மனிதனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.